வணக்கம். எல்லாருக்கும் ஒரு நல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய தினம் எங்களது கோவை மண்டல தலைவர் சுதர்சன் அவர்கள் நெல்லை பரணி ஸ்வீட்ஸ் என்ற நிறுவனம் நடத்தி வர்றாங்க. அது ஒரு சுதேசி நிறுவனம். கடந்த 11 வருஷமாக நடத்தி இப்போ இன்னைக்கு புதிய கிளை திறப்பு விழா. கோவை மண்டல நிர்வாகிகள், அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்கன்னா அது பெருமைக்குரிய விஷயம். அதாவது ஒரு மண்டலுடைய நிர்வாகியுடைய புதிய நிறுவன திறப்பு விழாவுக்கு கோவை அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்து வாழ்த்தியது ஒரு பெரிய விஷயம். அவருடைய சிறந்த மனப்பான்மை, சிறந்த செயல்திறன், சிறந்த ஆளுமை அனைத்தையும் வரவேற்ற காரணத்தினால்தான் இவ்வளவு சிறப்பாக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். வருகை தந்தவர்களுக்கும் வாழ்த்தியவர்களுக்கும் நன்றி. தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை பொறுத்தளவில் எந்தெந்த பகுதியில் எங்கெங்கெல்லாம் சுதேசி வணிகங்கள் தலை தோங்க வேண்டுமோ அங்கெல்லாம் குரல் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சமீப காலமாக ஜிஎஸ்டி வரி என்பது முதல்ல இந்த ஜிஎஸ்டி வரிங்கிறத மத்திய சர்க்கார் கொண்டு வரும்போது வரவேற்பு கொடுத்ததே நாங்கள் தான். எல்லா நிர்வாகமும் எதிர்த்த போது இந்த ஜிஎஸ்டியை வரவேற்றது. இது ஒரு வணிகருக்கு ஒரு சிறப்பாக இருக்கும், பொதுமக்களுக்கும் கஷ்டம் இருக்காது அப்படிங்கிறத நோக்கி நாங்கள் வரவேற்பு கொடுத்தோம். ஆனால் காலப்போக்கில் ஜிஎஸ்டி வரி என்பது ஒரு பிள்ளை பூச்சியாக இருக்கும் என்பதை நினைத்தோம். ஆனால் அது பெரிய கொடுமையான விஷ வண்டாக இருந்திருக்கிறது. ஜிஎஸ்டி என்பது சவரம் பண்ணுறதுக்கு, லாண்ட்ரி கடை துணி வெளுக்கிறதுக்கு, இதுக்கெல்லாமா ஜிஎஸ்டி போடுவான்? இப்போ ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. வாடகை ஒரு 10,000 ரூபா வாடகைன்னா அதுக்கு 1,800 ரூபா, 18%, 1,800 ரூபா ஜிஎஸ்டி வரி. இதெல்லாம் நாடை ஒரு அழிவு பாதைக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு தவறான ஆலோசனையினால் சுதேசி வணிக பெருமக்களை எத்திரோப்பியா மாதிரி அகதியாக மாற்றுவதற்கு திட்டம் போட்டு வேலை நடக்கிறது. இங்கே சுதேசி வணிகர்களை எல்லாம் அழித்து விட்டு விதேசிகளை இறக்குமதி செய்வதற்காக செய்கின்ற ஒரு சதி திட்டம். இந்த திட்டத்திற்கு இந்த வணிக சமுதாயத்திலே சில கருங்காலிகளையும் கண்காணிகளையும் தங்கள் வசம் ஆக்கி கொண்டார்கள். ஆகவே தான் நாங்கள் எங்களுடைய போராட்ட களத்தை மாவட்ட வாரியாக தீவிரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். முதல் இது ஒரு பெரிய அழிவு திட்டம் வணிகருக்கு என்பதை சுட்டி காட்டுவதே தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை தான். அதில்